ஐநாட் துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். பல்லவன் காலேஜுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு. அப்பதான் நிலா, டே பல்லவா வா, நானே உன்னை இன்னைக்கு காலேஜ் வாசல்லே டிராப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் ஆஃபீஸ் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், இல்லை நீ பரவாயில்ல நான் பஸ்ல போய்க்கிறேன், நீங்க ஆஃபீஸ் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்ட சொல்லவும், இல்லடா எனக்கு இன்னைக்கு ஆஃபீஸ் ரொம்ப லேட்டாக தான் போகணும், ஒரு மீட் வேறு இருக்கு, அதனால உன்னை காலேஜில் நான் ட்ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் ஆஃபீஸ் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், சரி அண்ணே அப்படின்னு சொல்லி பல்லவனும் நிலாவும் கிளம்பிடுறாங்க. போகிற வழியில தான் பார்த்தா ரோட்ல பல்லவனுடைய அம்மாவை பல்லவன் பார்த்துறாரு. கோமலுவை பல்லவன் பார்த்ததுமே, அண்ணி 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 அது அம்மா தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா பல்லவன் நிலா கிட்ட காட்டவும், எங்கடா எங்கடா பல்லவா அப்படின்னு சொல்லி நிலா தேடவும், அண்ணி அண்ணி அங்கே போறாங்க பாருங்க அண்ணி, அண்ணி வேகமா போங்க அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லவும், நிலாவும் பார்த்தா அந்த அம்மாவை பார்த்துடுறாங்க. இந்த பொம்பளை இங்கே தான் சுத்திக்கிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு நிலா ரொம்ப கோவத்தோட பார்த்துட்டு, டேய் பல்லவா அது அவங்க இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், அண்ணி எனக்கு நல்லா தெரியுது அண்ணி, என்னன்னு இப்படி சொல்றீங்க, அது அம்மா தானே அண்ணி, அம்மா அம்மா தான் அண்ணி, போங்க அண்ணி அண்ணி போங்க அண்ணி, அண்ணி வேகமா போங்க, அம்மா போய்கிட்டு இருக்காங்க, அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா பல்லவன் கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்காரு. நடு ரோட்ல பார்த்தா இங்க கோமலு ஏதோ ஒரு வேலை விஷயமா அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கு. நிலாவும் பார்த்துட்டு இந்த பொம்பளை இப்படி பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிடுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா, இல்லடா டே அது அவங்க இல்லடா அப்படின்னு சொல்லி நிலா எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் பல்லவன் பார்த்தா கேட்குற மாதிரியே தெரியல. இங்கே நிலாவை வேகமாக வண்டியை ஓட்டுங்க, அம்மாவை பார்க்கணும், அம்மாவை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லிக்கிட்டே வர்றாரு. சரி வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லி நிலாவும் பார்த்தா வண்டியை ஸ்பீடாக ஓட்டுறாங்க. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கத்தவும் கோமலுவும் பார்த்தா திரும்பி பார்க்குது. பல்லவனை நிலாவையும் பார்த்த உடனே கோமலு பார்த்தா தலை தெறிக்க வேகமா நடக்குதா ஓடுதான்னு தெரியாம ரெண்டுலையும் ஜெயித்து இல்லாம இங்க வேகமா பார்த்தா கோமலு ஓடிக்கிட்டே இருக்கு. அம்மா அம்மா நில்லுங்கம்மா, அம்மா எதுக்குமா ஓடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் பார்த்தா கத்துறாரு. அண்ணி அண்ணி எதுக்கு அண்ணி, நம்மளை பார்த்தது எதுக்கு அண்ணி அம்மா ஓடுறாங்க அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லவும், தெரியலடா பல்லவா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பொம்பளை போய் தொலைஞ்சா போதும், பல்லவன் கண்ணில் படாம இருக்குன்னு பார்த்தா கடைசியில பல்லவன் கண்ணிலே பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி நிலா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. அண்ணி வேகமா போங்க அண்ணி, அம்மாவை எப்படியாவது பிடிச்சி அம்மாவை சமாதானப்படுத்தி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க அண்ணி, அண்ணி வேகமா போங்க அண்ணி அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லவும், சரிடா பல்லவா அப்படின்னு சொல்லி நிலாவும் பார்த்தா வண்டியை வேகமா ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நிலாவையும் பல்லவனையும் பார்த்த கையோட கோமலு வேகமா நடந்து விறுவிறுன்னு போகவும் திரும்பி திரும்பி பார்த்ததுல எதிர்த்தாப்புல வர வண்டியை பார்த்தா கோமலு கவனிக்கல. எதிர்த்தாப்புல பார்த்தா ஒரு பெரிய லாரி வருது. அந்த லாரியில பார்த்தா கோமலு ஒரே அடி அடிச்சு தூக்கவும் கோமலு ஒரே ஸ்பாட்ல காலியாக ஆரம்பிச்சிருது. கோமலு கீழே விழுகவுமே பல்லவனும் நிலாவும் அதை பார்த்துட்டு பயங்கரமான அதிர்ச்சி. இங்கே பல்லவன் அம்மான்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காரு. இங்கே ஆக்சிடென்ட் ஆனதும் லாரியும் பார்த்தா நிற்குது. சுற்றி பார்த்தா ஆளும் கூட ஆரம்பிச்சிடறாங்க. போலீஸும் பார்த்தா வர ஆரம்பிச்சது. அண்ணி அண்ணி அம்மா அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பார்த்தா வண்டியை நிப்பாட்டிட்டு பல்லவன் தடன்னு ஓடி ஏறாரு. இங்கே கோமலு பார்த்தா தலையில ரத்தம், கை காலெல்லாம் அரைச்சு கோமலு கீழே விழுந்து கிடக்கு. கோமலு பார்த்தா ஆன் த ஸ்பாட்டே காலியாயிருது. பல்லவன் பார்த்தா கோமலுவை மடியில தூக்கி போட்டு கதறிக்கிட்டு இருக்காரு. அம்மா 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 எந்திரிங்கம்மா, அம்மா அம்மா எந்திரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் பார்த்தா கதறி அழுக ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காரு. நிலாவும் பார்த்தா என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம அழுதுகிட்டு நிக்கிறாங்க. வேகமா பார்த்தா நிலா ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்றாங்க. கொஞ்ச நேரத்திலே பார்த்தா ஆம்புலன்ஸ் போலீஸ்ன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வரவும் வேகமாக பார்த்தா ஆம்புலன்ஸ்லாம் வரவும் இங்கே கோமலுவை அள்ளி போட்டு ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போகிறாங்க. கூடவே பார்த்தா பல்லவனும் நிலாவும் போகிறாங்க. அண்ணி அண்ணி அம்மா அண்ணி அம்மா அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா பல்லவன் கதறி கதறி அழுகிறாரு. நிலாவுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னே தெரியல. இங்கே ஹாஸ்பிட்டலுக்கும் பார்த்தா கோமலுவை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. டாக்டர் பார்த்தா செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்ததில் இல்லைங்க இவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் பல்லவனுக்கு பயங்கரமான அதிர்ச்சி ஆயிடுது. நிலாவுக்கு பார்த்தா என்ன பண்ணுறதுனே தெரியல. டாக்டர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், இல்லைங்க அவங்க ஆன் த ஸ்பாட்டே உயிர் போயிருச்சு, அவங்கள நீங்கள் கூட்டிகிட்டு வந்ததே வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் இங்கே பல்லவன் பார்த்தா கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காரு. நிலாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வேகமாக பார்த்தா சேரனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அண்ணே அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நிலா அழுகவும், என்னப்பா நிலா என்ன ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி அழுகுற, என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் ஃபோனில் கேட்குறாரு. அண்ணே இங்கே ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு அப்படின்னு சொல்லி நிலா கேட்கும். ஆக்சிடெண்டா, என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி சேரன் கேட்குறாரு. அண்ணே நானும் பல்லவனை காலேஜ் வர்றதுக்காக போய்க்கிருந்தோம், அப்போ பல்லவனுடைய அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், என்னப்பா சொல்கிற, என்ன ஆச்சு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும், இல்லைண்ணே பல்லவனுடைய அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், என்னப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லி சேரன் பயங்கர அதிர்ச்சி ஆகுறாரு. சரிப்பா நான் எந்த ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்காங்கன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சேரன் சொல்கிறாரு. அண்ணே நம்ம போரூர் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் தானே இருக்கேன், நீங்கள் சீக்கிரமாக சோழன்லாம் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், சரிப்பா நான் வரேன் அப்படின்னு சொல்லி சேரன் பார்த்தா
சோழன் பாண்டிக்கெல்லாம் ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடுறாங்க. இங்கே சேரன் வேகமாக பார்த்தா வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா நடேசன் உட்காந்துருக்காரு. அப்பா 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 அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பதறி வரவும், என்னடா என்ன ஆச்சு, ஏன் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசன் கேட்கவும், அப்பா அப்பா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும், ஆக்சிடென்ட்டா, யாருக்கடா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்குறாரு. அப்பா பல்லவனுடைய அம்மாப்பா கோமலம்மா இருக்காங்களே, அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுப்பா. அவளுக்கு தானடா ஆனா ஆயிட்டு போகுது அப்படின்னு சொல்லி நடேசன் ரொம்ப சாதாரணமாக பேசவும், அப்பா அது இல்லைப்பா அவங்க அவங்க அப்படின்னு சொல்லி சேரன் தயங்கவும், ஆக்சிடென்ட் தானடா, அவள் போயே சேர்ந்தால் நான் வருத்தப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், அது இல்லைப்பா அவங்க இறந்துட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லி நடேசனுக்கு பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி. ஆமாப்பா நிலாவும் பல்லவனும் பைக்ல போய்கிட்டு இருக்கையில பல்லவன் அம்மாவை பார்த்துருக்கான்ப்பா. அம்மாவை பார்த்ததும் அம்மா அம்மான்னு கூப்பிட்டுருக்கான். அவங்க இவங்களை பார்த்ததுமே வேகமா நடந்து போயிருக்காங்க. அப்போ எதிர ஒரு வண்டி வந்திருக்கு. அந்த வண்டியை கவனிக்காம இவங்க போனதுல அந்த ஸ்பாட்டே வண்டி அடிச்சு தூக்கி அவங்க இறந்துட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், நடேசனுக்கும் பார்த்தா இது அதிர்ச்சியா இருக்கு. எங்கடா இருக்காங்க இப்போ அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்கவும், அப்பா இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க, வாங்கப்பா போகலாம் அப்படின்னு சொல்லி சேரன் கூப்பிடவும், சரின்னு சொல்லிட்டு நடேசனை பார்த்தா இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. நடேசன் ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழையில வேகமாக பார்த்தா பல்லவன் நடேசனுடைய சட்டையை பிடிச்சு, இப்போ உனக்கு சந்தோஷமாயா, இப்போ உனக்கு சந்தோஷமா, எங்கள் அம்மாவே இல்லையா, எங்கள் அம்மா போயிட்டாங்க, எங்கள் அம்மா இனிமேல் திரும்ப வரவே மாட்டாங்க, அன்னைக்கே கழுத்தை நெரிச்சு என் கண்ணு முன்னாடி கொல்ல பார்த்த, இப்போ எங்கள் அம்மா உண்மையில இறந்துட்டாங்கய்யா, எங்கள் அம்மா உசுரோட இல்லை, உனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்குமே, போயா போய் தண்ணி அடிச்சு எங்கள் அம்மா இறந்ததை நல்லா கொண்டாடியா, எதுக்குயா இங்கே வந்த, அவங்கள முகத்தை பார்க்க கூட உனக்கு தகுதியே கிடையாதியா, ஏயா இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா பல்லவன் நடேசனுடைய சட்டையை பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்கு. அப்பதான் நிலா பல்லவனுடைய கையை பிடிச்சி, பல்லவா கையெடு பல்லவா, அவர் மேல எந்த தப்பும் கிடையாது பல்லவா அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், என்ன நீ தப்பு கிடையாது, என் கண்ணு முன்னாடியே எங்க அம்மாவை கழுத்தை நெரிச்சு கொல்ல பார்த்தாரு, நான் குழந்தையா இருக்கும்போது அவங்கள கொல்ல பார்த்துருக்காரு, இப்ப அவங்க உயிரோடையே இல்லை அண்ணி, எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஆளு தானே அண்ணி, இந்த ஆளு மட்டும் எங்க அம்மா வீட்டுக்கு வந்தப்ப அம்மாவை கொடுமைப்படுத்தி பேசாம இருந்திருந்தா அவங்க பெசாட்டில் வீட்டில் தானே அண்ணி இருந்திருப்பாங்க, இந்த ஆளுக்கு பயந்துக்கிட்டானே அண்ணி அம்மா வீட்டை விட்டே போனாங்க, இப்போ வீட்டை விட்டு போனவங்க மொத்தமாக போயிட்டாங்களே அண்ணி, என் அம்மா இனிமேல் திரும்பி வர மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லவும், அப்பதான் நிலா, இங்கே பாரு பல்லவா, நீ நினைக்கிறது எதுவும் நெஜம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், என்ன நீ சொல்றீங்க, ஏன் அம்மா அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லவும், அவங்க உன் அம்மாவா இருக்கலாம், ஆனா உன் அம்மாவா இருக்கிறதுக்கான தகுதி உங்களுக்கு கிடையாது, அவங்க ஏன் வீட்டை விட்டு போனாங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிலா உண்மையை சொல்ல வராங்க. சோழன், என்னங்க வேணாம், இந்த நேரத்துல எதுக்காக அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், இல்ல சோழன், நம்ம இப்படி மறைச்சு வச்சிருந்தா இவன் கடைசி வரைக்கும் நடேசன் அங்கிளை தப்பா தான் நினைச்சுக்கிட்டு இருப்பான், சாகுற கடைசி நொடி வரைய கூட நடேசன் அங்கிள் தான் தப்பு பண்ணியிருக்காருன்னு நினைப்பான், ஆனா யாரு தப்பு பண்ணியிருக்காங்கன்னு இவனுக்கு தெரிய வேணாம். இப்ப இறந்து போனாங்களே இவனுடைய அம்மா, அவங்க ஒன்ன யோகியமானவங்களா, இவனை பெத்து போட்டுட்டு எவன் கூட ஓடி போனது மட்டும் இல்லாம நம்ம வீட்டுக்கு திரும்பி வந்ததே பணத்துக்காகவும் நம்ம வீட்டுல வச்சிருந்த 3 லட்சம் ரூபாய திருடுறதுக்காகவும் தானே வந்தாங்க, இப்படிப்பட்ட திருட்டு அம்மாவுக்கு துரோகம் பண்ண அம்மாவுக்காகவா பல்லவன் இவ்வளவு வருத்தப்படணும் அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், பல்லவனுக்கு பார்த்தா நிலா சொன்னதை கேட்டதும் பயங்கரமான அதிர்ச்சி ஆயிருது.